ஹாய், வெல்கம் டு ரெக்கார்ட் பாக்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு பேண்டை பற்றி பார்க்க போகிறதில்ல, ஒரு ஊரை பற்றி பார்க்க போகிறோம். வி ஆர் டாக்கிங் அபவுட் ஃப்ரெஞ்ச் மெட்டல் பேண்ட்ஸ். ஸோ ஃப்ரான்ஸ் அப்படின்ற நாட்டிலேருந்து வந்த மெட்டல் பேண்ட்ஸ். இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்பீங்க, ஸ்காண்டினேவியா, அதாவது நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாண்ட், அங்கெல்லாம் மெட்டல் பேண்ட் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதை பற்றி நம்ம ஆக்சுவலாக நானும் விஜய் ஒரு தடவை பேசியிருக்கோம். அங்கே வந்து குளிர் நிறையா, அங்கே வந்து வெயிலே இருக்காது, எல்லாருமே வந்து என்ன சொல்கிறது டார்க்னஸ்லேயே இருக்கனால மெட்டல் நிறையா இருக்குது அப்படின்றது அதான் வந்து ஒரு ஒன் ஆஃப் த கான்ஸ்பிரசி தியரிஸ்னு வச்சுக்கலாம். பட் ஃப்ரான்ஸுக்கு என்ன பிரச்சனை? நல்ல பீச்சஸ் இருக்குது, நல்லா வெயில் அடிக்குது, அவங்க டூரிஸ்ட் ஸ்பாட்டு. But even they have really good metal bands. Now there's a reason why I am choosing this topic right now. அதுக்கப்புறம் வருவோம். பட் இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, I'm going to tell you 5 bands that you should follow who are metal bands from France. அவ்வளோ. ஸோ ஃப்ரான்ஸ்னாலே நமக்கு என்ன வரும்? நல்ல சாப்பாடு, ரொமான்டிக் ஃபிலிம்ஸ், ஆர்டிஸ்ட், ஐஃபில் டவர் தூரத்தில் இங்கே ஒரு பேகெட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மாதிரி. த லாஸ்ட் திங் யூ வில் இமேஜின் இன் ஃப்ரான்ஸ் இஸ் லாங் ஹேர், பிளாக் டிஷர்ட், வா அப்படின்ட்டு கத்திக்கிட்டு இருக்க மாதிரி. அதுவும் ஃப்ரெஞ்சு வந்து இட்ஸ் அ ரொமான்டிக் லாங்குவேஜ். இட்ஸ் ஆக்சுவலி கால் ரொமான்ஷ், அந்த டைப் ஆஃப் லாங்குவேஜஸ். ஏன்னா இட்ஸ் அ ரொமான்டிக் லாங்குவேஜ்ன்றது இட்ஸ் கிராமட்டிக்கலி இட்ஸ் கால் ரொமான்டிக் லாங்குவேஜ். அதில் வந்து நீங்கள் க்ரௌல் பண்ணி கத்துறதுன்னு கேட்கும் போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்னடா சம்மந்தமே இல்லாமல் இருக்குது அப்படின்ட்டு. பட் லெட்ஸ் கோ தேர். ஸோ த ஃபர்ஸ்ட் பேண்ட் ஐ வாண்ட் டாக் டு அபவுட் இஸ் இயர் ஆஃப் நோ லைட். ஸோ இயர் ஆஃப் நோ லைட் அப்படின்றது வந்து இட்ஸ் அ experimental side project of a band of French musicians who are all different bands. ஸோ தனித்தனியாக அவங்களாம் வந்து பெரிய பெரிய பேண்டில் வந்து ட்ரம்மரு, கிட்டாரிஸ்ட், கீபோர்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து இயர் ஆஃப் நோ லைட் அப்படின்ட்டு ஒரு பேண்ட் அமைச்சிருக்காங்க. மெட்டலோட யூ வுட் சே இட்ஸ் போஸ்ட் ராக், அவாங் காட் போஸ்ட் ராக் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டார்ஷன் அதெல்லாம் இருக்கும். பட் இட்ஸ் மோர் அபவுட் பில்டிங் சவுண்ட் ஸ்கேப்ஸ் அண்ட் ஹேவிங் எ லவ்லி, என்ன சொல்கிறது, ஒரு டென்ஸ் லேயர் ஃபில்டு ராக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இயர் ஆஃப் நோ லைட். வேம்பயர் அப்படின்னு ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணாங்க, VAMPYR. இல்லை 1930 ரிலீஸ் பண்ண வேம்பயர்னு ஒரு படத்துக்கு, சீக்ரெட் டைரிஸ்னு ஒரு படம் நினைக்கிறேன், அதுக்கு சவுண்ட் ட்ராக்கை இவங்க எழுதுறாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண படத்துக்கு சவுண்ட் ட்ராக் நாங்கள் போட்டால் எப்படி இருக்குன்னு நினச்சி அவங்க போட்டிருக்காங்க. திஸ் இஸ் இயர் ஆஃப் நோ லைட். த நெக்ஸ்ட் பேண்ட் ஐ வாண்ட் டாக் அபவுட் இஸ் டெத் ஸ்பெல் ஒமேகா. டெத் ஸ்பெல் ஒமேகா வந்து ப்ராப்பர் பிளாக் மெட்டல், அட்டி அந்த மாதிரி போயிட்டு க்ரௌலிங்கு. ஸோ இட் இஸ் மச் மோர் டென்சர் அண்ட் மோர் டென்ஸ். அண்ட் கொஞ்ச நாளாக வந்து பிரித்து பெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. தே லைவ் ஷோஸ் ஆர் ஜஸ்ட் ஃபில்ட். whenever they play live, ஊரில் இருக்க மக்கள் எல்லாம் பிளாக் டிஷர்ட்ஸ்லாம் அங்கே தான் இருப்பாங்க. They released 3 albums as a trilogy to talk about this the relationship of humans with heaven and hell. அவங்களோட கான்செப்ட் என்னென்னா, டான்டேஸ் 9 levels of inferno, ஹெல்லுக்கு போகும்போது என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, என்ன மாதிரி வாட் இஸ் மேன்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் ஈச் லெவல் தட் யூ கோ டவுன் அப்படின்ற. ஸோ இட்ஸ் வெரி, லிரிக்ஸ் ஆர் ஆல்சோ வெரி டீப் அண்ட் டார்க். த மியூசிக் இஸ் ஆல்சோ டீப் அண்ட் டார்க். த சிங்கிங் இஸ் ஆல்சோ டீப் அண்ட் டார்க். இயர் ஆஃப் நோ லைட் வந்து ஒரு மாதிரி அட்மாஸ்பியரிக்காக ஓகே அப்படின்னா, இது வந்து பயங்கர என்ன சொல்கிறது, டேக்ஸ் அ லாட் ஆஃப் கெட்டிங் யூஸ் டு. நீங்கள் வந்து அப்படியே பாட்டு கேட்டு நல்லா இருக்கே அப்படிலாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் நேரம் ஆகும், கொஞ்சம் நாள் ஆகும். சர்டன் டேஸ் அன்றைக்கி செட் ஆகும், இன்றைக்கி இந்த பாட்டு தாண்டா அப்படின்னு செட் ஆகும்போது டெத் ஸ்பெல் ஒமேகா. நெக்ஸ்ட் பேண்ட் ஐ வாண்ட் டாக் அபவுட் இஸ் கொரோட், GOROD. நவ் தி திங் இஸ், இதுக்கு முன்னாடி அந்த பேண்டோட பேர் கோர்காசம், which was a very funny name. They changed it not because of its meaning, because there's already another band called Gorgasm. So Gorod அப்படின்ற ஒரு ஃப்ரெஞ்ச் பேண்டு. இவங்க வந்து டெக்னிக்கல் மெட்டல். ஸோ the music has got lots of time signature changes, it's got lots of interesting solos. Guitarist வந்து is very proficient. இதில் மோர் இன்ஸ்ட்ருமெண்டல்ஸ் நிறையா இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். கொரோட் வந்து எப்படின்னா, அந்த காலத்தில் இருந்த ஃப்ரெஞ்ச் ஜாஸ் அந்த ஃபீல் வைபிளாக வந்து இப்போ மெட்டல் கொண்டு வந்துருக்காங்க. அதாவது இதே பேண்ட் வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரான்ஸில், பாரிஸில் இருந்திருந்தாங்கன்னா, பாரிஸில் இந்த கேஃபேலெல்லாம் வந்து ஆசிட் ஜாஸ் வாசிச்சிருக்கக்கூடிய ஒரு பேண்டு. அந்த காலத்தில் ஜாஸ்லேயே வந்து இருக்கிறதுலே மோஸ்ட் ப்ரொஃபஷனல் அப்படின்னு வாசிக்கிட்டு இருக்கவங்கள இப்போ வந்து மெட்டல் வாசா எப்படி இருக்கும், அதான் வந்து கொரோட். நவ் வி ஆர் கோயிங் டு த டாப் 2. The top 2 are also my favorite bands. So we'll go, number 2 is Alcest. Alcest வந்து போஸ்ட் ராக் மெட்டல்
ஆர் ஷூ கேஸ் மெட்டல் அப்படின்வாங்க. ஷூ கேஸ் மெட்டல் அப்படின்னா இட்ஸ் பிகாஸ் அவங்க ஸ்டேஜில் வாசிக்கும் போது கீழே பார்த்துக்கிட்டே தான் வாசிப்பாங்க. ஏன்டா கீழே பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா, கீழே வந்து அவங்களோட எஃபெக்ட்ஸ் பெடல் எல்லாமே இருக்கும். ஸோ டிலே, ரிவர்பு, ஃபேஸரு. ஸோ அவங்க பாட்டில் வந்து நிறைய இன்டென்ஸ், டென்ஸ், லேயர்ஸாக நிறையா இருக்கும். அதெல்லாம் லைவாக பில்ட் பண்ணுறது பெடல் வச்சு தான் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கீழே பார்த்து எங்கே கை வைக்கிறீங்க, எங்கே கால் வைக்கிறீங்க, வாசிக்கிட்டே கால் வைக்கணும்ல. ஸோ அது யூ ஷுட் டூ இட் கரெக்ட்லி. ஸோ அந்த கீழே பார்க்கும்போது யூ கீப் லுக்கிங் அட் யூ ஷூ. ஸோ ஆடியன்ஸ் பார்க்கும்போது யாரோ ஷூவை பார்த்துட்டு வாசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் கால்ட் ஷூ கேஸ். நான் ரெண்டு ஆல்பம் சொல்லிடுறேன். கொடோமா அண்ட் ஷெல்டர். ஃபண்டாஸ்டிக் ஆல்பம்ஸ், போத் ஆஃப் தெம். கொடோமா இஸ் a little more sedate, post rock. இதில் வந்து அவ்வளோவா ஸ்க்ரீமிங் அவ்வளோவா இருக்காது. பாடவும் செய்வாங்க, ஸ்க்ரீமிங்கும் செய்வாங்க. பாடும்போது அழகான நம்ம ஓப்பத் மாதிரி பியூட்டிஃபுல் வாய்ஸ் இருக்கும். ஸ்க்ரீமிங் பண்ணும்போது அது க்ரௌலிங் அதுவும் இருக்கும். பட் க்ரௌலிங் ஸ்க்ரீமிங் வந்து இட் ஒன்ட் பி ஆஸ் டென்ஸ் அண்ட் டார்க் ஆஸ் இட் வுட் பி இன் டெத் ஸ்பெல் ஒமேகா. இட் இஸ் ஸ்டில் நைஸ். ஸோ அதில் ஐ கேன் ஹைலி ரெக்கமெண்ட் ஷெல்டர் அண்ட் கொடோமா. எனக்கு வந்து நடுவில் பேண்டமிக் அப்போயோ அதுக்கப்புறம் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி கேட்கும் போது என்னோடய ஃபீலிங்ஸ்லாம் குறைச்சி நல்ல ஒரு சேஃப் ஸ்பேஸுக்கு போகிறது ஐ யூஸ் டு லிசன் டு கொடோமா. ஐ ஸ்டில் திங்க் ஐ ஹேவ் கொடோமா இன் மை ஓல்டு MP3 பிளேயர். அதில் வந்து எடுத்து வச்சுருந்தேன். இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆல்பம்ஸ். 0 to கடைசி வரைக்கும் பாட்டும் கேட்கலாம். Now we come to band number 1 is the absolutely mighty Gojira. ஸோ கொஜிராவோட எட்டிமாலஜி முதல்ல பார்த்துருவோம். கொஜிரா வந்து இஸ் த ஒரிஜினல் ஜாப்பனீஸ் நேம் ஆஃப் த மான்ஸ்டர் காட்ஸிலா. காட்ஸிலான்னு அவங்க என்ன ஞாபகம் வருது? இஃப் யூ சி காட்ஸிலா -1, காட்ஸிலா இந்த மான்ஸ்டர், கிங் காங், எல்லா காட்ஸிலா படத்துலையும் என்ன ஒரு ஹியூஜ் ஒரு பீஸ்ட் வந்து கம்ப்ளீட் டெமாலிஷன் பண்ணிட்டு எதுவுமே அது வழியில் நிற்க முடியாது, எதுவுமே ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்துச்சுன்னா முடிஞ்சு. ஸோ இட் ஜஸ்ட் ரேம்பேஜஸ் த்ரூ அண்ட் இட் ஜஸ்ட் கோஸ் டின் டின் டின். So the whole thing about Godzilla is it is just approaching menace. It's approaching you. It's huge. It's deep, and the music of Gojira is like that. And Gojira வந்து அண்ணன் தம்பி ஜோ அண்ட் மேரியோ டுப்ளாண்டர், கிட்டாரிஸ்ட் அண்ட் ட்ரம்மர். ரெண்டு பேரும் டெக்னிக்கலி வெரி ப்ரொஃபிஷியன்ட். அவங்க ரிஃப் ரைட்டிங் வந்து வேறு லெவல். All their songs have excellent riffs, and live they are where level ana. Obviously I told you we'll talk about why randomly talk about French metal is because of something that happened this year which has become historic. உலக வரலாற்றில் முதல் முறையாக ஒலிம்பிக் விளையாட்டுகளில் ஓப்பனிங் செரமனியில் ஒரு மெட்டல் பேண்ட் வாசிச்சிருக்காங்க. இத்தனை வருஷமா ஒலிம்பிக் இப்போ லண்டனில் வந்து they had a symphony orchestra, they had the band Take That, they had Spice Girls, they had Rowan Atkinson playing the keyboard. அதுக்கு முன்னாடி we had John Williams Orchestra in Atlanta. இந்த மாதிரி பாப் சாங்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது. இந்த மாதிரி தான் வந்திருக்காங்க. பாரிஸ் மாத்திரம் டேய் நாங்கள் பண்ணுறோம் பர்றா அப்படின்னு சொல்லிட்டு யூ ஷுட் கோ see the video. ஒரு ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனரி சாங், அதாவது கிங்ஸோட கழுத்தை வெட்டி ரெவல்யூஷனைஸ் பண்ண ஒரு சாங் சா இரா அப்படின்ற பாட்டை வந்து மெட்டலாக்கி ஒரு கேசலோட ரேம்பேட்ஸில் வந்து செயினை போட்டு கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி கிட்டார்ஸ் ட்ரம்மெல்லாம் செயினை போட்டு கட்டி ஒரு கேசல் சைட்லலாம் வந்து அப்படி எரிய விட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. And there is also an opera singer along with them, and the opera singer's head falls off in the middle of the song. It is mental. It's just 2 minutes. 2 நிமிஷம் தான் பாட்டு. ஆனால் உலகமே அப்படியே நடுங்கிருச்சு, என்னடா பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஒரு மெட்டல் பேண்ட், அதுவும் கொஜிரா மாதிரி ஒரு லெவல் மெட்டல் பேண்டை வந்து வாசிக்கி விட்டு ஃபுல் வால்யூமில் ஆம்பிளிஃபை பண்ணி விட்டு நான் நிறைய பேருக்கு வந்து ஒரு மாதிரி அன்செட்டிலிங்காக இருந்துச்சு. பட் ஃபார் மெட்டல் ஃபேன்ஸ் இட் வாஸ் கிரேட். வி ஃபெல்ட் சீன். ஆஹா, எஸ், மெட்டல் பேண்ட்னா இதை பற்றி பேசணும். என்ன சொல், themes that should make you angry, theme that should make you want to scream. So what themes are they talking about? They're talking about the environment, they're talking about the climate. மக்களால் எவ்வளோ தூரம் நம்ம இந்த உலகத்தை அழிக்கிறோம் அப்படின்ற இதை பற்றி பாடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு காமன் திங் that you can all get really annoyed about. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு லவ் ஃபெயிலியரோ இல்லாட்டி ஒரு வேலையை விட்டு நீக்கிட்டாங்க அப்படின்னா it's relative. Some people might not have had a love failure. Some people might not have had that issue. ஸோ ஒருத்தன் வந்து பயங்கரமாக இதை ஃபீல் பண்ணி பாடிட்டு இருக்கான்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் பாடுவீங்க.
பட் திஸ் இஸ் an issue that is affecting everybody on the planet. நீ உலகத்தில் எங்கே இருந்தாலும் it is affecting us. Our health is deteriorating, the water is deteriorating, the air we breathe is getting polluted. Your great grandson would not probably know what a tiger is. They would have never seen, they will never be able to see a tiger because we are killing species left, right and center. So இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணுது and everybody should be pissed. Everybody should be annoyed. And that is what Gojira talk about. And that's what Gojira sing about, growl about. There's a lot of growling, but it's also tuneful growling. சும்மா ஒரு மாதிரி ஒரு கத்துற growling கிடையாது, இது பாடுறது மாதிரியே. ஸோ டெவின் டவுன்சன், மிக்கேல் ஆகர்ஃபெல்ட் அண்ட் டுப்ளாண்டியர், மேரிட் ஜோ டுப்ளாண்டியர், இவங்க 3 பேர் வந்து க்ரௌல் பண்ணாலும் இவங்க என்ன சொல்கிறாங்க எனக்கு புரியுது, எனக்கு அந்த லிரிக்ஸ் புரியுது அப்படின்ட்டு ஒரு அந்த க்ரௌலிங் அவங்க பண்ணுவாங்க. குஜரா இஸ் ஆப்வியஸ்லி ஒன் ஆஃப் த, ஐ எம் ஷுவர் நீங்கள் வந்து அடுத்த தடவை ரோட்டில் எங்கேயா போனீங்கன்னா பெங்களூரில் டெஃபினட்டாக பார்ப்பீங்க, ஒரு வேல் வந்து நடு வானத்தில் இருக்க மாதிரி இருக்கும். ஐ திங்க் வி கேன் புட் த போஸ்டர் ஹியர். அண்ட் திஸ் இஸ் த ஃப்ளையிங் வேல், வெரி ஃபேமஸ் சிம்பிள் in Gojira, which is also the name of the song Flying Whales, one of the heaviest songs we know. It's just, அந்த ஹோல் ஆல்பம் நீங்கள் கேட்கலாம். லைவ் ஷோவில் பார்த்தீங்கன்னா Gojira live at Red Rocks யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அப்போ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த பவர், தி absolute பவர் ஆஃப் திஸ் பேண்ட். And yeah, they are French. They sing in English, but they also do French songs. So these are metal bands from France. ஒரு நல்ல ஒரு ஜாலியாக சம்மர் ஹாலிடே, ரொமான்ஸ், கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி ஒரு ஊரில் வந்து இந்த மாதிரி ஒரு பேண்ட் வந்துட்டு நான் 5 பேண்ட் இப்போ கொடுத்துருக்கோம். வர்றாங்கன்னா அப்போ போய் கேட்டு பாருங்கள். ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ். உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் பேண்ட் தெரிஞ்சுன்னா கீழே டிஸ்கஷனில் போடுங்க. இதை பற்றி கூட உங்களுக்கு தெரியும்னா கூட எங்களுக்கு சொல்லுங்கள். டெல் மீ விச் ஆஃப் தீஸ் பேண்ட்ஸ் யூ ரியலி லைக். ஆர் யூ இன்டு போஸ்ட் ராக், ஆர் யூ இன்டு மெட்டல், ஆர் யூ இன்டு கிரௌலிங், இதெல்லாம் சொல்லுங்கள். ஐ வில் கிவ் யூ மோர் ஆல்பம்ஸ் டு ட்ரை டு. திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இப்படியே நம்ம ஒரு ஊராக போனோம்னா டோட்டலாக ஒரு 190 எபிசோடு போட்டுடலாம். ஸோ ஐ திங்க் திஸ் ஃபார்மேட் இஸ் கூல். ஸோ திஸ் இஸ் ஃப்ரெஞ்ச் மெட்டல் பேண்ட்ஸ். அண்ட் ஆஸ் தே வுட் சே in France, je ne comprends pas, I don't understand அப்படின்னு சொல்லிட்டு merci beaucoup, which is thank you very much.